நிபாத் புயலால் பாதிக்கப்பட்ட செல்போன் சேவை இன்று மாலைக்குள் சரியாகிவிடும் என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். அமைச்சரிடம் செய்தியாளர் பிரசன்னா நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் தற்பொழுது நம்மிடையே இருக்கிறார். தற்பொழுது இந்த புயல் பாதிப்புக்கு பின்னர் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர்கிட்ட கேட்போம். சார், தற்பொழுது இப்போ ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்த்தோம்னாக்கா இந்த மின் பிரச்சனையை பார்க்குறோம். இப்போ சென்னை மற்றும் மற்ற மாவட்டங்களில் இந்த மின்சார பிரச்சனையெல்லாம் எப்போ தீரும், அதற்கான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார்? வருதா புயலின் தாக்கத்தின் காரணமாக சேதாரம் அதிகமாக அடைந்த காரணத்தினால், அதுவும் சென்னை மாநகரில் கிட்டத்தட்ட மரங்கள் 20,000 மரங்களுக்கு மேல் விழுந்த காரணத்தினால் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மரங்களை அகற்றி மின்சாரம் சீர் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் ஆணையிட்டு அந்த பணி வேகமாக போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் 12ஆம் தேதி இரவே நாங்கள் ஒரு 20% அளவிற்கு மின்சாரத்தை செய்து விட்டோம். நேற்றைய தினம் 60% அளவிற்கு மின்சாரம் சரி செய்யப்பட்டு விட்டது. மீதி எஞ்சிய பகுதிகள் இன்று இரவுக்குள் கொடுக்கப்படும். சார், இப்போ வந்து இந்த தொலைத்தொடர்பு அந்த கோபுரங்கள்லாம் எப்போ சரி செய்யப்படும்? இந்த செல்போன் டவர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, யாருக்குமே சிக்னல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ சரி செய்யப்படும் சார்? அதுவும் இன்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆய்வு நடத்தி அதற்கும் உண்டான அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அதையும் இன்றைக்குள் சரி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார்.